ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோர்கர் அகாடமி. நான் உங்கள் பாலா பேசுகிறேன். டிஎன்பிசி குரூப் 4 2024 வந்து ஃபோர்கர் அகாடமியின் சார்பாக வந்து 2 ஃப்ரீ மாடல் எக்ஸாம் வந்து நான் கண்டக்ட் பண்ணுறேன். எந்த டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா மே 26 முதல் மாடல் எக்ஸாம் நடக்கும். ஜூன் 2ஆம் தேதி 2வது மாடல் எக்ஸாம் வந்து நடக்கும். இந்த மாடல் எக்ஸாம் வந்து எப்படி நடக்கும் அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன், கொஞ்சம் கவனமாக வந்து கேட்டுக்கோங்க. மே 26 காலையில் 5 மணிக்கு வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ வரும். அந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் பேப்பருடைய பிடிஎஃப் வந்து டிரைவ் லிங்க்கில் வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே வீடியோவுக்கு கீழே கொஸ்டின் பேப்பருக்கு கீழே அடுத்த டிரைவ் லிங்க்கில் வந்து ஆன்சர் கீ பிடிஎஃப்னு இருக்கும். அதை பார்த்துட்டு நீங்கள் டெஸ்ட்டை எழுதி முடிச்சுட்டு ஆன்சர் கீயை பார்த்து ரெஃபர் வந்து பண்ணிக்கலாம். அன்னைக்கு ஈவினிங், ஓகேவா, இப்போ காலையில் வந்து நான் கொஸ்டின் பேப்பரை அனுப்பிடுறதுன்னா அன்றைக்கி ஈவினிங் 7 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அதற்கான மேக்ஸ் ஆன்சர் கீ எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து உங்களுக்கு வந்துடும். இதே மாதிரி தான் ஜூன் 2ஆம் தேதியும் வந்து உங்களுக்கான டெஸ்ட் வந்து இருக்கும். காலையில் 5 மணிக்கு கொஸ்டின் ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொஸ்டின் பேப்பரோடைய பிடிஎஃபோட டிரைவ் லிங்க் இருக்கும். ஆன்சர் கீ பிடிஎஃபோடைய டிரைவ் லிங்க் இருக்கும். நீங்கள் யூஸ் வந்து பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட்டை வந்து எப்படி எழுதுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, கொஸ்டின் பேப்பரை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு பிரிண்ட் வந்து போட்டுருங்க, ஓகேவா. டபுள் பேஜில் போடுங்க. ஒரே ஒரு பேப்பரில் 2 பக்கம் வருது மாதிரி பிரிண்ட் போட்டுக்கோங்க. ஒரு மாடல் எக்ஸாம் வந்து ஒரு 50 பக்கம் வருதுன்னா ஒரு 25 பேப்பர் கிட்ட வரும். கொஞ்சம் காசு வந்து உங்களுக்கு கம்மியாகும். அதனால் ஒரு பேஜில் 2 பக்கம் வருது மாதிரி பிரிண்ட் போட்டுக்கோங்க. ஓஎம்ஆர் ஷீட்டோடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அந்த டெஸ்ட்டு கொடுக்கும்போது கொடுத்துருதேன். ஓஎம்ஆர் ஷீட்டையும் போட்டுக்கோங்க. ஒரு 2 மாடல் ஏட்டு ஓஎம்ஆரில் எழுதி பாருங்கள். அதேமாதிரி கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப டஃப்பாக ஒரு 150 தாண்டி கூட எடுக்க முடியாத அளவுக்கு இருக்காது. நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா 6th to 12th வரைக்கும் உள்ள நியூ புக் தமிழ், 6th to 10th வரைக்கும் உள்ள ஓல்டு புக் தமிழ், அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸில் உள்ள முக்கியமான பாடங்கள், மேக்ஸுக்கான ஓல்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் பார்த்துருந்தாலோ அல்லது ஓல்டு கொஸ்டின் பேப்பர் பார்த்து அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துருந்தீங்கன்னா அதை எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும், ஓகேவா. அதனால் 180 வந்து நல்லா படிச்சிருந்தால் 180 கொஸ்டின்ஸ் வந்து போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த 2 மாடல் எக்ஸாமையும் வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணி நல்ல மதிப்பெண் வந்து எடுங்க. ஆல்ரெடி பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த 2 டெஸ்ட்டை அட்டன் பண்ண வேண்டாம், ஓகேவா. உங்களுக்கு பேட்சில் கொடுக்கக்கூடியதான் இங்கே யூடியூப்பில் வந்து கொடுக்குறேன். ஸோ பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை பற்றியான டவுட்ஸ் வந்து கேட்க வேண்டாம். தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.